தொடங்கும் பொழுது தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும்னு நீங்கள்லாம் கோரிக்கை வைக்கிறீங்க. நீங்களாம் சண்டை போடுற குரூப்பாச்சே. ஒரு நீதிபதியின் வாயில் இருந்து வந்த வார்த்தையை நான் அப்படியே பதிவு செய்கிறேன். நீங்களாம் சண்டை போடுற குரூப்பாச்சே பதிவு பண்ணுறாரு. நமது தரப்பில் வந்து நீதிபதி, அதாவது இந்த வாதாடின வழக்கறிஞர் வைக்கிறாரு, இல்லைங்கய்யா நாங்கள் ஏற்கனவே பெற்ற உரிமையை, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பெற்ற உரிமையை, கரூர் பதீஸ்வரி சிவன் கோயிலில் பெற்ற உரிமையை திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் நிலைநாட்டுங்கன்னு வந்து கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சட்டம் இருக்கா? அடுத்த கேள்வி. தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சட்டம் இருக்கா அப்படின்னு. சட்டம் இல்லை. அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இருக்கிறோம் என்று நமது வழக்கறிஞர். உடனே நீதிபதி, ஏன் நீங்கள் முருகனுக்கு வந்து தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்கிறீங்க? ஒருவேளை தமிழில் குடமுழுக்கு நடத்தணுங்கிறது பிடிச்சி போய் இந்த பிராமணர்கள் வந்து தமிழில் குடமுழுக்கு நடத்தாமல் விட்டுட்டா முருகனை தண்டிக்க மாட்டாரா? நீங்கள் எதுக்கு வந்து போராடுறீங்க? இதெல்லாம் நீதிபதியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். நான் உண்மையிலேயே வெக்கி தலைகுனிந்த தருணம் என்றால், தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில், ஒரு உயர் நீதிமன்றத்தில் இப்படியெல்லாம் ஒரு மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, உரிமை சார்ந்த, மொழி சார்ந்த வழக்கை நீதிபதி அணுகுவதற்கே ஒரு நெஞ்சுரம் வேண்டும். இது மாதிரி அணுகுவதற்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது அரசனுடைய கையில் இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அரசு, அதை நிர்வகிக்கிறது வந்து அரசு. இந்த அரசு வேண்டுமென்றே தமிழ் வழியில் குடமுழுக்கை கோருகின்ற இந்த கோரிக்கையாளர்களையும் நீதிமன்றத்தையும் மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறது. நீங்கள் அரசிடம் கொண்டு முறையிடுங்கள் என்று சொல்றாரு. அப்ப சொன்னோம், நாங்க 2020 பெற்ற தீர்ப்புங்க. கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலானவர்கள் தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள், அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதற்கான அரசாணையை வெளியிடவில்லை. நீங்கள் இந்த முறை வலியுறுத்தி இதை செய்து வைக்க வேண்டும் என்று நீதி அரசர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், உண்மையிலேயே வேடிக்கையான செய்தி. இதில் பதிவு படுறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையாக வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறாரு, நான் நீதிபதி, நான் தான் 9 வருடத்திற்கு முன்னதாக இந்த கோயிலில் சிறப்பு தரிசனம் இருக்கக்கூடாது என்று நான் தான் ஆணையிட்டேன். என்னுடைய ஆணை இன்று மதிக்கப்படுகிறதா? அமைச்சர் சேகர்பாபு போகிறார் திருச்செந்தூர் முருகன் கோயிலில், அந்த கருவறைக்கு எதிர்க்கால சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரையா தமிழக அரசு, அவனுடைய அமைச்சர். நீங்கள் இதை போய் வெளியில் வேணா சொல்லுங்கன்னு அந்த நீதிபதியும் சொல்கிறாரு. அப்போ 9 வருடத்திற்கு முன்னதாக நான் கொடுத்த தீர்ப்பு மதிக்கப்படாத பொழுது இப்பொழுது மட்டும் நான் கொடுக்கின்ற தீர்ப்பு எப்படி மதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க? நீதிபதி கேட்கிறாரு கேள்வியை. அதனால் நீங்கள் ஆணையிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொல்றாரு. உண்மையிலேயே அந்த நீதிமன்றத்துக்குள்ள கண்ட காட்சிகள் இருக்கு தெரியுமா? உண்மையெல்லாம் நம்ம படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி இருப்பாரு, 2 வழக்கறிஞர் இருப்பாங்க, வாதாடுவாங்க. கணம் கோற்றார் அவர்களே அப்படின்னு தூய தமிழில் நீதிபதி பேசுவார், வழக்கறிஞர் பேசுவார், இப்படி உரையாடல் இருக்கான். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வெள்ளைக்காரன் வீட்டில் கூட அந்த இங்கிலீஷை பார்க்க முடியாது. 2 பேரும் இங்கிலீஷ் தான். சாமானியன் வழக்கை தொடுத்துட்டு போய் நின்னோம்னா, நான் இப்போ ஆங்கிலம் தெரியும் போய் கவனிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு சாமானியன் அந்த வழக்கை தொடுத்து கொண்டு நம்ம வழக்கில் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டு புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு மாமாங்க ஆகும். அதே போல் நீங்கள் சினிமா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீதிபதி கோர்ட்டு காட்சி காமிக்கும் பொழுது மேலே வந்து தமிழ்நாடு அரசு, நடுவால் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தினுடைய முத்திரை, கீழே வந்து வாய்மையே வெல்லும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் தமிழில் ஒரு எழுத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. மேலே ஆங்கிலம், நடுவால் கோபுரம், கீழே வந்து ஹிந்தி தான் இருக்கு. அப்போ தான் நான் நினச்சிட்டேன், இந்த இந்த நீதிமன்றத்தினுடைய விவாத அறையாக இருக்கின்ற கோர்ட்டுக்குள்ளேயே நம்ம தமிழ் வரலை. ஆனால் இந்த கோர்ட்டில் வந்து நாம் வாதாடி நாம் ஜெயிச்சு நம்ம தமிழை கொண்டு போய் எப்படி கோபுரம் ஏற்ற போகிறோங்கிற கவலை அந்த இடத்துல தான் வந்தது. இப்போ இங்கே ஏன் நம்ம பதிவு பண்ணுறோம்னா, இந்த அரசு நினைத்திருந்தால் அரசின் கீழ் இயங்குகின்ற, நீதித்துறையின் கீழ் இயங்குகின்ற ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தமிழில் குறைந்தபட்சம் ஒரு எழுத்தனாலும் வைக்கலாம் இல்லையா? எழுத்த வைக்கல. அப்படிதான் கடந்த 5 வருடங்களாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த குடமுழுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகம்னா நாம் வந்து அங்கே பார்ப்பனர் போய் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, தமிழில் பண்ணுங்கன்னு நம்ம போய் நின்றோம். இந்த சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதை மாற்றி அமைக்கணும்.
இந்த பேச்சினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன், வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்கும் இன்னும் ஒரு தேர்தல். ஆனால் இந்த தேர்தல் இந்த தமிழனம் வெல்லப் போகிறதா வீழப் போகிறதா என்பதற்கான தேர்தல். அதனால் இன்றிலிருந்து நாம் இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளிலிருந்து ஒரு உறுதிமொழியை ஏற்படுத்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் பயணப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.